அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தர்ஷினியோட ஃப்ரெண்டு சுவாமிநாதனை தேடி போயிருந்த ஜனனியை அந்த ஊர் பொண்ணு ஜனனி எனக்கு தெரியும் அப்படின்னு போய் சொல்லிவிட்டு அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் மேலே கூட்டிகிட்டு போன பொண்ணு இங்கே சுவாமிநாதன்லாம் யாரும் இல்லை, நீங்கள் இந்த சமயத்தில் இங்கேருந்து போகிறது ரொம்பவே டேஞ்சரு, அதனால் நீங்கள் போக தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்லேருந்து வர சக்தி ஜனனி எங்கே, அவளை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிகுணசேகரன்கிட்ட சண்டை போடுறாரு. அதுக்கு கதிர் எங்கே என்ன கேட்டுட்ருக்க, உன் பொண்டாட்டி உங்கள்கிட்ட சொல்லாம ஓடி போயிட்டா, அவளை கேட்காம இங்கே எகிரிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. இதனால் டென்ஷனான சக்தி கதிர் அடிக்க போகிறாரு. அதுக்கப்புறமா சக்தி சொல்கிறாரு, கூடிய சீக்கிரம் என் பொண்டாட்டி இங்கே ஆகணும், இல்லைனா எனக்கு அந்த வீடியோ கிடச்சிருக்கு, அந்த வீடியோவை நான் வெளியே விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆதிகுணசேகரன் கேட்குறாரு, எந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஈஸ்வரியா நீ அடித்த வீடியோ எனக்கு கிடச்சிருக்கு, அது எந்த இடத்துல கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அதனால் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆதிகுணசேகரன் எந்த வீடியோ என்ன பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே சக்தி ரேணுகாவையும் நந்தினியும் கேட்குறாரு, உங்களுக்கு தான் நடந்ததெல்லாம் தெரியும்ல, வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ரேணுகாவும் நந்தினியும் நாங்கள் அந்த வீடியோவை பார்க்கவே இல்லையே, நாங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிடுறாங்க. உடனே சக்தி சொல்கிறாரு, முதுகில் குத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா சுவாமிநாதனை தேடி போயிருந்த ஜனனி அங்கே ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. அங்கே வர ராவணனோட ஆளுங்க ஜனனியை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் சக்தி வீடியோ கிடச்சிருக்குன்னு சொன்னதுனால டென்ஷனான ஈஸ்வரி, சம்மந்தப்பட்ட நான் கேட்குறேன், அந்த வீடியோ இப்போயே போட்டு காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே சக்தி அந்த வீடியோ வச்சிருக்கிறாரா, அப்படி வச்சிருந்தா ஈஸ்வரி கிட்ட அவர் காட்டுவாரா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.